As Pastor introduced, my name is Abraham David John. It's in the right sequence. John the Apostle. My wife works for the local government in London, and I have two boys. The elder one is 23, and he is completing his final year engineering course. And the younger one is doing his computer science second year. He is going to go to the university, second year university. நாங்கள் அங்கே we have ஒரு நிறைய தமிழ் சபைகள் உருவாக்கியிருக்கோம், லண்டனில் பிளான் பண்ணியிருக்கோம். We don't create branches, we plant churches. அதுபோக இங்கே அரிசோனாவில் ஃபீனிக்ஸில் we have a church. We are also doing some work in the other part of the states. இந்த முதல் லான்சிங்கிற இடத்துல மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு ஹோம் குரூப் திறந்திருக்கோம். அதுபோக சான் ஃப்ரான்சிஸ்கோ மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் இந்த ஏரியாவில் நாங்கள் புதுசாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது போக ஆண்டவர் எங்களை லாட்வியன் மொழி பேசக்கூடிய சபைகள் உருவாக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. ஸோ we have a Latvian church in UK, also in Riga. நாங்கள் ஒரு எப்படி ஒரு லீடரை எடுத்து எக்யூப் பண்ணி அவங்க மூலமாக ஆண்டவருடைய காரியங்களை எப்படி செய்ய முடியும்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஊழிய அழைப்புகளில் ஸ்திரப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்களை செய்வதற்கு தான் எங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபீனிக்ஸ் சர்ச்சில் இருந்த மீட்டிங்காக வந்தேன். போகிற வழியில் ஹூஸ்டனில் அங்கே ஒரு 3 நாள் அந்த சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் இருந்தது. அங்கே பேசிட்டு அப்படி போகும்போது அவங்க பாஸ்டர் பார்த்து பேசிட்டு போகலான்னு கேட்டேன். வந்த இடத்துல சரி ஒரு மெசேஜ் கொடுங்கன்னாங்க. சரி ரைட்டுன்னு நாங்கள் யூரோப்பியன் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாய் தமிழ் சபைகளெல்லாம் இணைத்து 2020 வருஷத்தில் குளோபல் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி, இட்ஸ் நாட் அசோசியேஷன், இட்ஸ் நாட் அ ஃபெலோஷிப், இட்ஸ் அலையன்ஸ். வெரி டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ அந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை குறித்து தகவல் வேணும்னா globaltca.org என்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னா அதில் எல்லா மெசேஜஸும் இருக்கும், அதனுடைய இதுவும் இருக்கும். சரி, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொலாசியன்ஸ் சாப்டர் 1, கொலோசியர் 1வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். For this reason we also, since the day we heard it, do not cease to pray for you. யாராவது ஒருத்தவங்க தமிழ்ல வாசிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வல்ல பிதாவே, இப்போதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுகிறோம். அதன் மூலமாய் உம்மை அறியவும் அந்த அறிவிலே நாங்கள் வளரவும் எங்களுக்கு கிருபை தாருங்க சுவாமி. இதோ எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய இருதயத்தின் யோசனையில் எல்லாவற்றையும் உமக்கு நேராய் திருப்புகிறோம். ஸ்பீக் டு us, O Lord. In Jesus' name we pray. Amen. இந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதுகிறார் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து. இந்த கொலோசே பட்டணத்தில் பால் நெவர் டிராவல் டு கொலோசே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய ஒரு 3 வருடங்களும் சில மாதங்களும் அங்கிருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அந்த பக்கத்தில் உள்ள பட்டணத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்டுட்டு போய் இது பண்ணுறாங்க. அப்படி நிறுவப்பட்ட சபை தான் இந்த கொலோசே சபை. இந்த கொலோசே சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே உள்ள எப்பாப்ரத்தின் திரும்ப அவர்கிட்ட சொல்லும்போது அவர்கிட்ட கொடுத்து கடிதம் அனுப்பி, அந்த பாஸ்டராக இருக்கக்கூடிய அவர்கிட்ட கடிதம் எழுதி இங்கே அனுப்புகிறாரு. இந்த கடிதத்தை நீ லவோதிக்க சபையிலும் நீ வாசிச்சுன்னு சொல்லி 4வது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறார்.
இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் உள்ள சபைக்கு ஒரு கடிதம் எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு, இதன் நிமித்தம், ஃபார் திஸ் ரீசன். என்ன ரீசன்ங்கிறது மேலே இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு காரியம் உங்களை குறித்து கேள்விப்பட்டேன். இந்த கேள்விப்பட்ட நாள்ல இருந்து ஐ ஆம் praying without ceasing, இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ உங்கள் பாஸ்டர் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அதுலேருந்து என்னால் எனக்கு தூக்கமே இல்லை, நான் உங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்னா என்ன அர்த்தம்? சும்மா பதில் சொல்லுங்க, பயப்படுறீங்க. ஏதோ பெரிய பிரச்சனை, ஒன்று உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு நீங்கள் ஐசியூவில் இருக்கிறீங்க, இல்லை கிரிட்டிக்கலாக இருக்கிறீங்க, இல்லை தேர் இஸ் சம் மேஜர் ப்ராப்ளம். அதனால நம்ம எப்படியாவது ஒரு மொட்டிக்காலை போட்டு எப்படியாவது சொல்லி, ஆண்டவரே எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் பூமிக்கு அடுத்தவைகள். புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நித்தியத்துக்குரியது. ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டு, பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களில் நீங்கள் பெரிய ஆளானீங்கன்னா ஏதோ உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரோ, நீங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்களை வந்து ஆண்டவர் உங்கள் மேலே கோபம் இருக்கிறது போலையும் நம்ம ஒரு மாதிரி தவறாக புரிஞ்சுக்கொள்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இஃப் யூ ஒபே மீ தீஸ் பிளஸிங்ஸ் வில் ஃபாலோ. உபாகமம் 28வது அதிகாரத்தில் 1வது வசனம். ஆனால் 15வது வசனத்தில் என்ன சொல்லுது, நீ இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலேன்னா, if you do not obey, these curses will follow. எத்தனை வசனம் இருக்காது? நம்ம அதையே பார்க்கவே மாட்டோம், நமக்கு தெரியாது. ஏன்னா அது அப்படி நம்ம பைபிளில் பாருங்க, அந்த பக்கம் விரல் பட்ட மாதிரியே இருக்காது. அந்த 54 வசனத்தை நம்ம வாசிக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம அதை பூரா, அந்த ஆசீர்வாதத்தை பூரா எடுத்து என்ன அடிச்சிருவோம், காலண்டரில் அடித்து போட்டு வச்சிருவோம். இது நிறைய பேருக்கு என்னென்ன தெரியலன்னா, நம்ம வந்து இது முதல்ல வந்து ஹிந்துவில் இருக்கும்போது டெய்லி காலையில் பார்ப்பான், கிழக்க சூளம் மேற்க சூளம் ராகு காலம் எப்பன்னு இப்படியே பார்த்து காலண்டர் கிழிச்சு பழக்கப்பட்டாச்சு. இப்போ கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டான், சரி இவன் பழக்கம் போக மாட்டேங்குது, அதுக்கு பதிலாக நம்ம என்னத்தையா ஒரு வசனத்தை போட்டோம்னா அட்லீஸ்ட் இப்படியாவது 4 வசனத்தை கற்றுக்குருவான்னு. ஆனால் அதில் பூரா பழைய ஏற்பாட்டு வசனம். நம்ம சபைகள்லையும் சரி, இல்லை சாட்சின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம எதை சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு கிரீன் கார்டு கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு அது கொடுத்தாரு. பாருங்க, யாராவது வந்து சொல்றீங்களா, நான் வந்து பாவத்தில் இருந்தேன், என்னை ஆண்டவர் மீட்டெடுத்து ஒரு பரிசுத்தவானா வச்சிருக்கிறாரு, நான் இவ்வளோ மோசமானவனா இருந்தேன், இப்படி மாறிட்டேன், நான் வந்து இன்றைக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளையா நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், எனக்கு வந்து கோபம் என்ற பாவத்தில் இருந்தேன், இல்லை வேற ஒரு பாவத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், நான் இன்றைக்கு அந்த பாவங்கள்லேருந்து அந்த அடிமைத்தனங்கள்லேருந்து மீட்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவரோடு நடக்கக்கூடிய ஒரு கிருபையில் இருக்கிறேன், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்னு. நம்மளும் வந்து என்ன நினைக்கிறோம், யாராவது ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னா, நீங்கள் ஏதாவது பாவத்தில் இருக்கீங்களான்னு பாருங்க பிரதர், எப்படி நீங்கள் ஏதாவது பாவத்தில் இருக்கீங்களான்னு பாருங்க. 2 திமோத்தி 3:12 என்ன சொல்லுது வாசிங்களேன். 2 Timothy chapter 3 verse 12. If anyone desire to live a godly life, you will have sufferings. என்ன நீங்கள் என்ன வாசிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தால், நடந்தா இல்ல, நடந்தா வந்தா பரவாயில்ல, நடக்கணும் நினைச்சாலே துன்பப்படும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், your best life is now, come enjoy, you can have everything, you name it, you claim it, have it. எப்படி இங்க கையை வச்சு ஜெபம் பண்ணா எனக்கு இந்த வீடே கிடைக்கும், இந்த கார்ல கையை வச்சு ஜெபிச்சா கார் கிடைக்கும், எங்க நம்ம இன்னைக்கு எங்க கொண்டு போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க. ஐயா, நம்ம உங்களுக்கும் எனக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பு பரம அழைப்பு.
நம்ம வந்து we have been called to a eternal blessings. நம்ம வந்து ஒரு நித்தியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நித்தியத்துக்கான காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது நம்ம கண்ணாடி எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட பரத்துக்கு ஏற்ற அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், பரலோகத்திற்கு போக போகிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். மாம்சமான நம்ம, ஆவியான நம்ம இந்த மாம்சமான வாழ்க்கை வாழுகிறோம். இந்த மாம்சமான வாழ்க்கையில் எப்படி பரத்துக்கு ஏற்ற காரியங்களை தேட முடியும்? ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்ல, பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, பரத்துக்குரியவைகளை தேடுங்கள். இங்கே சொத்து சேர்க்காத, எங்கே சேர்க்கணும்? பரத்தில் சேர்க்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? வந்து பார்த்தோன்னு இது எத்தனை பெட்ரூமு? 3 பெட்ரூமா, 4 பெட்ரூமா? ஏங்க, நம்மளும் வீடு வாங்கினா இந்த ஹால் இதே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இதை விட பெருசாக இருக்கணும். நம்மளும் கட்டன் போட்டால் இதை விட பெருசாக இருக்கணும் அந்த ட்ரேப்பு. இல்லை காரை பார்த்தா நம்மளும் இதே மாதிரி தான் கார் வாங்கணும், இல்லை இதை விட பெரிய கார் வாங்கணும். நம்ம உடனே ஜெபம் பண்ணுவோம். எப்படி? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும். இதுக்கு அது வேற. அப்படி பண்றதுக்கு பேர் உபவாசம் இல்லை, பட்டினி போர். நம்ம பிள்ளைங்க சொல்லும்ல, நான் சாப்பிட மாட்டேன், ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், இது வாங்க அந்த இது வேணும்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. அப்பா சொன்ன உடனே நான் சாப்பிட மாட்டேங்க. அப்புறம் 2 நாள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து அதே கட்டி பிடிச்சி சாப்பிட்டு போயிடும் பிள்ளை. அந்த மாதிரி நம்மளும் வந்து என்ன செய்யறது? உபவாசங்கிற பேரில் பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு என்ன சொல்கிறாரு? நான் ஒரு காரியம் உங்களை குறித்து கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நான் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐ ப்ரே ஃபார் யூ வித்தவுட் சீசிங். வாய் டிட் ஹி ப்ரே அண்ட் வாட் டிட் ஹி ப்ரே? அவர் எதை குறித்து ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார், அதை இன்றைக்கு பார்ப்போம். சரியா? நீங்கள் அதில் 3வது வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். We give thanks to the God and Father of our Lord Jesus Christ, praying always for you. என்ன? நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றார். என்னத்துக்காக? Since we heard of your faith in Christ Jesus. வாசிக்க தமிழ்ல. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம். முதலாவது பாருங்க, இவர் எதுக்காக ஜெபிக்கிறாராம்? அவர் கேள்விப்பட்டாராம் அவங்களுடைய, ரெண்டாவதும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. முதலையும் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்காக ஜெபிக்கிறாராம்? அவங்களுடைய விசுவாசம், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாத்த குறித்து விசுவாசம் இருக்கு. We all have faith on something. பட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கா? நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவம் அல்லாத ஒரு ஹிந்து இல்லை வேற யார்ட்டையா நீங்க போய் சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் அப்படின்னு சொன்னா, எஸ் ஓகே, எங்க பூஜை ரூம்ல நிறைய கடவுள் இருக்கு, அவரையும் சேர்த்து வச்சுக்கிறோன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவரையும் சேர்த்து வச்சுக்கிறோம். எதுக்கு? பாவம், அவர் மட்டும் தனியா இருக்காரு, அவரையும் கொண்டு வந்து கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிறோம். ஆனா கிறிஸ்து தான் ஒரே வழின்னு சொல்லுங்க, அப்பதான் பிரச்சனை வரும். அவரை தேடி ஒரு ஆளா எடுத்துக்கிறாங்க. ஆனா அவர் தான் ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ் தி ஒன்லி வே அப்படிங்கும்போது there is a problem. But he is also one of the God. They also do you think they can get to heaven? இல்ல அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குமா? யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லுது, எது? சாத்தான் ஆண்டவர் ஒன்று தேவன் ஒன்று என்று விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையை கேட்டால் நடுங்குவானா. அப்ப அவன் விசுவாசியா? ஹலோ, யோசிச்சு பாருங்க. அவன் வார்த்தையை கேட்டா நடுங்கும். அவர் வார்த்தையை விசுவாசிக்க முடியல, கேட்டா நடுங்குவானா. அப்ப அவன் விசுவாசியா? இன்னைக்கு நிறைய பேரு சபையில் வந்து நம்ம விசுவாசியை உருவாக்கிறோம். விசுவாசம் என்ன? நம்மளும் போலாம், சும்மா ஒரு பார்த்து வச்சுக்கிறோம், ஏன்னா அவர் கோவிச்சுக்க கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி வர. அவங்க வாழ்க்கை என்ன? மாறுறதே இல்லை. இங்க அவங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தினுடைய அடுத்த செங்கல் என்ன? ஒருத்தருக்கு ஒரு விசுவாசம் இருக்குங்கிறது எப்படி காட்ட முடியும்? அவர்கள் காட்டக்கூடிய கிரியை, அவர்கள் செய்யக்கூடிய கிரியைகள், அவருடைய வாழ்க்கையில் உள்ள கிரியைகளை வச்சு தான் அந்த விசுவாசம் இருக்கா இல்லையான்னு.
அதே யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இப்ப இங்க அடுத்தது வாசிங்களேன். ஒன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு முடிஞ்சது. 2வது என்ன கேள்விப்படுறாரு? ஒன்னு விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் மாத்திரம் இல்ல, பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு, நீங்க காட்டக்கூடிய அன்பு. ஏன்னா நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா, நீங்க உங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடியவங்களா மாறிடுவீங்க. யோவான் 13:35 ஆண்டவர் என்ன சொன்னாரு? The world will know that you are my disciples by you loving one another. நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துவதன் மூலமாய் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று இந்த உலகம் அறியும். பைபிள் தூக்கிட்டு போறதுனால இல்ல, சிலுவை போட்டு போறதுனால இல்ல, கார்ல மீன் படம் போட்டு போறதுனால இல்ல. இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, பேஸ்புக்ல இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் அனுப்பிச்சுட்டா அவன் பெரிய கிறிஸ்தவன். உலகம் எவ்வளவு தூரத்துக்கு போயிருச்சு பாருங்க. ஒரு வசனம் போட்டுட்டான் இல்ல ஏதாவது போட்டானா அவன் கிறிஸ்தவனா. அவன் அதுக்காக ரொம்ப, அதாவது என்ன, ஐ ஆம் நாட் அசேம்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வசனம் போட்டான்னா ஐயோ அவன் என்னமோ வாழ்க்கையே தியாகம் பண்ண மாதிரி நினைக்கிறான். ஆனா என்ன சொல்ற, நீ ஒருவர் மேல் காட்டக்கூடிய அன்பு. இதுல என்னன்னா பரிசுத்தவான்கள் மேல் காட்டக்கூடிய அன்புன்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வெளியே இருக்க உலகத்தை நேசிக்கிறதுக்கு ரொம்ப தயார் சபையில உள்ள ஆளுங்க. ஆனா பக்கத்துல இருக்கால நேசிக்கிறது தான் கஷ்டம். அந்த அக்கா இப்படி சொல்லிவிட்டாங்க பாஸ்டர், நானும் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், என்னெல்லாம் செய்யறேன், போன தடவை நான் தானே குழம்பெல்லாம் வச்சு கொண்டு வந்தேன், அந்த குழம்புல உப்பு கூட இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். நான் பிரியாணி பண்ணி கொண்டு வந்து சட்டி உள்ள தீஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து என் பிள்ளை வேற அழுதுச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்படி சொல்லிவிட்டாங்க, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரல போங்க. நம்ம பரிசுத்தவான்கள் மேல காட்டுற அன்பு நம்ம அன்பு தான். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் சர்ச்சுக்கு வராம போயிடுறாங்க தெரியுமா? இப்ப என்னென்ன காரியத்தெல்லாம், அதாவது சபைக்கு வர்றோம், அவர் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ சகோதரன் இடத்துல அன்பு காட்டு. காணாத தேவன் மேல ஆண்டவரே ஐ லவ் யூ லார்ட், ஐயோ அநாதி சிநேகத்தால் என்னை அணைத்து கொண்டீரே, எல்லாம் நல்ல ராகம் பட்டையை கட்டிட்டு பாடுறது. ஆனா பக்கத்தில் இருக்கணும் நான் அன்பு செலுத்த முடியாது. அவரை இல்ல ஆண்டவரே அந்த ஆளை மட்டும் கண்ணிலே காட்டாதீங்க. நம்ம தமிழ்ல இன்னொரு டயலாக் வச்சிருக்காங்க, நான் மன்னிப்பேன் ஆனா மறக்க மாட்டேன். எப்படி மன்னிப்பேன் மறக்க மாட்டேன் பாஸ்டர், அவங்க செஞ்சதை மட்டும் மறக்கவே மாட்டேன். மன்னிச்சிட்டாங்களாம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களை பாருங்க. நம்மளால உலகத்தை நேசிக்கிறோம், we are ready to love the world, we are ready to go do things, அதுதெல்லாம். பட் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளால நேசிக்க முடியல. சபையில் இருக்க நம்ம பெருசாலாம் கிடையாது. இந்த ஹூஸ்டன்ல இந்த கதையை சொன்னேன். நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே போய் சபையில் பிரசங்கம் பண்ண போனேன். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது சொல்லும்போது சொன்னேன், ஒரு 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 உதாரணத்தை சொல்லும்போது சொன்னேன், சபையில் எதுக்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி. ஒரு சபையில் பிரியாணியில் பீஸ் இல்லைன்னு சண்டை போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லிட்டு, இப்படி இருக்கிற நீ எல்லாம் கிறிஸ்தவனாடா, மாறணும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சோம். பாஸ்டர் கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன் பாஸ்டர் இப்படி சொன்னீங்க? எல்லாம் நினைப்பாங்க நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என்னையா நடந்துச்சு சொல்லு அப்படின்னா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, 6 வாரத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனை, ஒருத்தன் இதனால சண்டை விட்டு போயிட்டான். நான் அதுக்கப்புறம் தேடி கீடி கண்டுபிடிச்சு எல்லாம் போய் சமாதானம் பண்ணி அவன் இன்னைக்கு தான் முதல்ல சர்ச்சுக்கு வந்தான். நீங்க போட்ட போட்டுல அவன் ஓடியே போயிட்டான், இனி வரவே மாட்டான். நான் இதையும் கேட்டேன், பிரியாணியில பீஸ் இல்லைன்னு நீ செத்தா போயிட்டேன்னு. பிரியாணியில பீஸ் இல்லைன்னு நீ செத்தா போயிட்ட. நீ சபைக்கு வர்றது எதுக்கு வர்றப்ப? பீஸுக்கா பிரியாணிக்கா?
இல்ல ஆண்டவரை பார்க்கறக்கா, இல்ல அடுத்தவங்க மேல அன்பு செலுத்துறக்கா? ஐயா, எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், அந்த அன்பை காட்ட வந்திருக்கேன்னு காட்டணும்ல. நம்ம பரிசுத்தவான்கள் மேல அன்பு காட்டுறதுங்கிறது கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நமக்கு ஒரு 4 வசனம் தெரிஞ்ச உடனே நம்ம அடுத்து அப்ப அந்த வசனம் என்ன, இது என்ன சொல்றது? நமக்கு தர்க்கம், எல்லாத்துக்கும் தர்க்கம். நீங்க எந்த கான்செப்டை வேணாலும் எடுங்க. பேப்டிசத்தினால நீங்க எவ்வளவு தர்க்கம், வார்த்தைக்கு கீழ்ப்படினுங்கிற விட தர்க்கம் தான். குழந்தை ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானம், இந்த ஞானஸ்தானம், கன்ஃபர்மேஷன், அது இது எத்தனையோ காரியங்கள். எந்த தியாலஜி எடுத்தீங்கனாலும் அதுல தர்க்கம். நேற்றைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், ப்ரீடெஸ்டினேஷன், ஃப்ரீ வில், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், உன் பொண்டாட்டி உன்னைய பார்த்து நீ கிறிஸ்துவ பார்க்கணும், என் புருஷனை பாருன்னு சொல்லுமா? அப்படி சொல்லுன்னா நான் உன்கிட்ட பேசுறேன்னு. வேற ஒண்ணும் கிடையாது, சிம்பிள்ரா. நான் நீ என்ன சொல்றே கேட்கிறேன். ஆல் ஐ நீட் டு டு இஸ் ஆஸ்க் யுவர் வைஃப். யுவர் வைஃப் ஹேஸ் டு டெஸ்டிஃபை. வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீ கிறிஸ்துவ பார்க்கணுமா, எங்க வீட்டுக்கு வா, என் புருஷனை பாருன்னு சொன்னா உன் கூட உட்காந்து ப்ரீடெஸ்டினேஷன், ஃப்ரீ வில் தியரி நான் பேசுறேன். இருங்க பாஸ்டர், நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வரேன்ட்டு போனவர் தான், அதுக்கப்புறம் வரல. இன்னைக்கு நமக்கு இந்த அன்பு செலுத்துறதுங்கிறது என்ன? அன்பு செலுத்துகிறவர்கள் நாங்கள் அன்பு செலுத்துவோம் பாஸ்டர். அவங்க எங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இந்த சர்ச்சில் என்ன தெரியுமா வருது? இந்த கிளிக் வந்துடும். நீங்க இங்க திருநெல்வேலியா வாங்க, நம்மெல்லாம் அப்படி நாங்க சாப்பிடும். நீங்க நாங்கெல்லாம் ஆம்பூர் வேலூர், நாங்கெல்லாம் ஒரு குரூப்புங்க. ஏன்னா எங்களை மாதிரி பிரியாணி பண்ண முடியாது, நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்ற ஆளுங்க. நீங்க சென்னையா கோவாளுங்க விட்டுருங்க அப்படின்றவாங்க. மெட்ரோ சிங்கார சென்னை, அது ஒரு மாதிரி. இதெல்லாம் நம்ம எல்லாம் சொன்னாலுமே உள்ளுக்குள்ள ஒரு கிளிக்கு. இவங்க அவங்க வீட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க, அவங்க இவங்க வீட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க. உள்ளுக்குள்ள வேற யாரையும் விட்டுற மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் அன்பு செலுத்துறாங்களாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? நீங்க போட்டிருந்த பச்சை கலர் சேலை நல்லா இருந்துச்சு, நீங்க போட்டிருந்த இந்த ஆரம் நல்லா இருந்துச்சு, இல்ல நீங்க போட்டிருந்த இது நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த அக்கா போட்டாங்களே அது நல்லா இருந்துச்சு, ஆனா கலர் தான். இவங்க போய் அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நீ போட்டிருந்தது நல்லா இருந்துன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனா அந்த அவங்களுக்கு தான் பிடிக்கல, இந்த கலர் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இவங்க 2 பேருக்குமே சண்டையெல்லாம். அவங்க 2 பேரும் பார்த்துருக்க மாட்டாங்க, பேசிருக்க மாட்டாங்க. இவங்க முறுக்குன்னு திரும்பிட்டே போவாங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன பிரச்சனை? சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன பிரச்சனை? பாட்டு பாடுறவங்க 2 பேர் பாடினாங்க. சவுல் 1000 பேரை கொண்டா, தாவீது 10,000 பேரை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்னையிலிருந்து சவுல் கொல்ல துணித்து கொண்டான். 1 சாமுவேல் 18 எடுத்து வாசிச்சு பாருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ரோட்ல நின்று பாட்டு பாடுன்னு 2 சகோதரிகள் பாடிட்டு போயிட்டாங்க. என்ன? சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீது 10,000 பேரை கொண்டான். அவ்வளவுதான். இங்க சவுலுக்கு உடனே சூடாயிருச்சு. இப்பவே 1000 பேர் கொடுத்துட்டு, எனக்கு 1000 கொடுத்துட்டு அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கொள்ள பார்த்தான். இப்ப நிறைய பேர் என்னன்னா, இந்த பரிசுத்தவான்கள் அன்பு வராத அளவுக்கு எங்கெங்கே ஊதி விட்டு போயிருது. நான் அதனாலதான் யாராவது சொல்லி, அண்ணே உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆச்சு, வாராச்சா நீயே ப்ரே பண்ணுன்னு சொல்லுவேன். நீ சொன்ன அந்த காரியத்துக்கு நீயே ஜெபம் பண்ணு, போதும், ஆண்டவர் கேட்டுருவார், விட்டுருன்னு. இந்த சபையில் என்னன்னா, பரிசுத்தவான்கள் ஒருவர் பேரில் ஒரு அன்பு செலுத்துறது அங்க கேள்விப்படுற அளவுக்கு. நம்ம சபையில் அப்படி சொல்லுவாரா? நீங்க ஆண்டவர் சாட்சி எழுதினார், உங்க சபையை பத்தி எழுதுவாரா? எனக்கு பதில் சொல்லணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க சபையை பத்தி வாஷிங்டன் பால்டிமோர் சைடில் இருக்க இந்த சபைக்கு நான் ஒரு கடிதம் எழுதுனா, ஐயோ இவங்க விசுவாசமும் இவங்க பரிசுத்தவான்கள் மேல் ஒருவர் காட்டும் அன்பை பார்க்கும்போது அப்படின்னு எழுதுவாரா? அடுத்தது பாருங்க, முதல்ல விசுவாசம், அடுத்து என்ன? நீங்கள் பரிசுத்தவான்கள் மேல் காட்டும் அன்பு, அடுத்து பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். பரலோகத்தில் உங்களுக்காக உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை. சாயந்தரம் பேசியிருக்கும் போது தான் பாசி சொன்னாங்க, இப்ப பரலோகமே இல்லைன்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஒருத்தர்ல ஒரு குரூப்பே பண்ணிட்டு இருக்குன்னு. ஆனா இங்கே உள்ள சபை எப்படி இருக்கு? பரலோகத்துல தங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாங்கிற நம்பிக்கையை எப்படி பார்க்க முடியும்? அவங்க வச்சிருக்க நம்பிக்கை எப்படி காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வச்சிருக்க நம்பிக்கை எப்படி காட்ட முடியும்? அப்ப நீங்க பேசுறீங்க என்னன்னு அர்த்தம்? எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குங்க. என் நம்பிக்கை உள்ளுக்குள்ள உள்ளது. அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண, வெளியே சொல்லாத வரைக்கும்
அந்த நம்பிக்கை தெரியாது. அப்போ இவங்க என்ன, அவங்களுடைய நம்பிக்கை எப்படி வெளிப்பட்டது? அவர்கள் செய்கிற காரியங்கள்னால. இல்லை, இப்போ கொலோசு சபையில் இருக்கவங்க பூரா இப்போ பெரிய பெருசா வீடை கட்டி எல்லாம் பண்ணாங்கன்னா பரலோக நம்பிக்கை இருக்குன்னா சொல்லியிருப்பாங்க? அப்போ என்ன சொல்லியிருப்பான்? நீங்கள் எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளே தேடிக்கொண்டிருக்கீர்கள், கொலோசு சபையில் பெரிய பெரிய வீடு கட்டியிருக்கீங்கன்னு எழுதியிருப்பாரு? இல்லையே. உங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு? நீங்கள் விசுவாசிகளுக்கும் நீங்கள் வேற சபைகளுக்கும் செய்யக்கூடிய கிரியைகளும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் காரியங்கள் செய்கிறாரு, அந்த பரலோகத்தில் நான் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறீங்கிறத காட்டக்கூடியதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் நீங்கள் வரும் காலத்தில், ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்போ உள்ளது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய 70-80 வருஷம் இதோட முடிஞ்சு போகிறதில்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 70-80 வருஷத்தில் நம்ம வாழுகிற பூமியில் வாழுகிற வாழ்க்கை நித்தியத்திற்கும் நம்மளுடைய வெகுமானத்தை நிர்ணயிக்க போகிறது. The reward depends upon the life you live on this earth for 70-80 years. It's not this life alone. ஏன்னா நம்ம இந்த வாழுகிற இந்த வாழ்க்கை மாத்திரம் நம்மளோட முடிஞ்சு போறதில்லை. There is an eternity at stake. அது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை எதுல வைக்கிறீங்க? நீங்க தேவன் மேல வைக்கிறீங்களா, இல்ல தேவன் சொன்ன காரியங்கள் மேல வைக்கிறீங்களா, இல்ல பூமிக்கு அடுத்த உங்க ஜாப் மேல, உங்க புருஷன் மேல, இல்ல உங்க பொண்டாட்டி மேல, உங்க பிள்ளைங்க மேல, இந்த மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் பாருங்க, வாலிப வயசுல பெண்களும் சரி இல்ல பசங்களும் சரி ஒரே ஃபயரா இருப்பாங்க. ஆண்டவருக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அதை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு ஒரே ஜெபமா இருக்கும். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளை சர்ச்சில் பார்க்கறதே கஷ்டம். அடுத்து எப்போ தெரியுமா சர்ச்சுக்கு நல்லா வர ஆரம்பிப்பாங்க? பிள்ளை இல்லைன்னா வர ஆரம்பிப்பாங்க. இல்லை, பிள்ளை பிறந்ததும் பிள்ளையை டெடிகேட் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஸ்கூலில் சேர்க்க போகும்போது, அப்புறம் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கலன்னா அதுக்கு வருவாங்க. அப்புறம் பிள்ளை இப்போ காலேஜுக்கு போகணும், அப்புறம் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணும். இப்படியே நம்ம ஜெபமும் நம்மளுடைய நம்பிக்கையும் பூமிக்கு எடுத்தவையிலேயே போய் கொண்டிருக்கு. ஆனால் இங்கே கொலோசு சபைக்கு பவுல் எதுக்காக ஜெபம் பண்ணுறது கேள்விப்பட்டு ஜெபம் பண்ணுறாரு? அவர்கள் பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறது காரியங்கள் கொடுத்த நம்பிக்கை. அடுத்தது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல். இப்போ என்ன பண்றாரு? ஒன்று விசுவாசம். அவங்க வைத்திருக்க விசுவாசம் தேவன் பேர்ல வைத்திருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தின் மூலமாய் பரிசுத்தவான்களின் மேல் அவர்கள் காட்டக்கூடிய அன்பு. மூன்றாவதாக அவர்கள் அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன பண்றாங்க? அந்த பரலோகத்தில் அவர் வைத்திருக்கிற அழைப்பும் அந்த காரியங்களை குறித்து அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை. இதெல்லாம் கேட்டபோது இன்னும் அந்த மீதி வாசிங்க, அந்த பின்பகுதி வாசிங்க. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். எங்க வச்சதாங்கன்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? சத்திய வசனமாகிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷ வார்த்தையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு பெரிய அட்டாக் என்ன தெரியுமா? நம்மளுடைய தேவ வசனம் தான். வார்த்தையை எப்படியாவது குழப்ப முடியுமா? வார்த்தையை என்ன இது பண்ண முடியும்? நீ இதை பண்ணா போதும், அதை பண்ணா போதும், இது தேவையில்லை, அது தேவையில்லைன்னு. இந்த கிருபையை குறித்து ஒரு தவறான பிரசங்கம் இன்னைக்கு. எல்லாமே கிருபை, நீ போ என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு. கிடையவே கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், நியாயப்பிரமாணம் ஒரு அளவுக்கு தான், ஆனா கிருபை பல மடங்கு பெருசு. நியாயப்பிரமாணத்துல ஈஸியா எஸ்கேப் ஆகி போயிடலாம், கிருபையில எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா இந்த தவறா கிருபையை ப்ரொஜெக்ட் பண்றதுனால நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். நியாயப்பிரமாணத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அவ்வளவுதான். இப்ப நான் விபச்சாரம் செய்யாம இருந்துட்டு என் மனைவியை நேசிக்காம இருந்தா நான் ஆண்டவருக்கு முன்னாடி ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பழைய உடன்படிக்கையில் நான் என்ன விபச்சாரம் தான் பண்ணக்கூடாது, போய் பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா புதிய உடன்படிக்கையில கிருபையில் என்னன்னா,
நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சதுக்கு சமம். அப்ப நான் அது மாத்திரம் செய்யக்கூடாது. நான் விபச்சாரம் செய்யறது இல்ல, அப்படி ஒரு தவறான எண்ணத்துல ஒரு ஆளை பார்க்கவும் கூடாது. அது மாத்திரம் இல்ல, எப்படி கிறிஸ்து சபையை நேசித்து தன் உயிரையும் கொடுத்தாரோ அத போல என் உயிரையும் கொடுக்கிற அளவுக்கு என் மனைவியை நேசிக்கணும். இப்ப எது பெருசு, எது நமக்கு சேலஞ்சு? கிருபையில் வாழ்றது தான். கிருபையை இன்றைக்கு தவறாக பிரசங்கம் பண்ணி நம்ம மக்களை பூரா என்ன செய்யறான், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. கிடையாது. கிருபை டிமாண்ட்ஸ் மோர். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாய் நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு என்னன்னா, இந்த சத்திய வசனத்தை கேள்விப்பட்டு அந்த சத்திய வசனத்துக்கு கீழ்பட்டு வாழ வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அப்ப இங்க இவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்ச திருச்சபைக்கு என்ன பண்றாரு? அடுத்த வசனம் வாசிங்களேன் பிரதர். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல், சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. இது மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்து பலன் கொடுக்கக்கூடியதா மாறிடுச்சு. இந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம்ல, இந்த வார்த்தை மாம்சமா எப்படி மாறியதோ அது போல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது அது நமக்கு கிரியை செய்யக்கூடியதா மாம்சமாக மாற வேண்டும். நமக்கு எப்படி ஆதியிலே யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்துக்கு வரும் என்னச்சு, அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி நமக்குள்ள வாசமாய் இருந்தது. இப்ப அந்த வார்த்தை வார்த்தை ஆகிய கிறிஸ்து நமக்குள்ள நம்மை காண்பவர்கள் இந்த கிறிஸ்துவை காணக்கூடியதாய் நமக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் வர வேண்டும். நம்மளை பார்த்தா சொல்லணும், நீங்க கிறிஸ்தவனா? ஏன் கிறிஸ்து வெளிப்படுறாருங்க, அதான் கிறிஸ்தவன். முதல்ல ஆன்டியோக் சபையில உலகத்தான் தான் சொன்னான் கிறிஸ்தவன். அவங்க சொல்லல நாங்க கிறிஸ்தவர்கள்னு. நீங்க வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து படிச்சு பாருங்க. ஏன்னா கிறிஸ்தவன்கிற வார்த்தை ஆன்டியோக் சர்ச்சில் தான் முத அவங்கள பார்த்து தான் சொல்லப்பட்டது. அதை சொன்னது கிறிஸ்தவங்க இல்ல, அப்போஸ்தலர்கள் இல்ல, உலகத்தார் சொன்னாங்க. ஐயோ அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. ஏன்? அந்த சபையில உள்ள மக்கள்ல கிறிஸ்துவ பார்த்தாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்லுவாங்களா? இருங்க பாஸ்டர், நான் பைபிளை பார்த்துக்கிறேன், நீங்க என்னைய பார்க்காதீங்கன்றீங்களா? நம்ம சாட்சி அப்படிப்பட்ட உள்ள ஒரு வாழ்க்கையா வரணும். ஏன்னா அந்த வார்த்தை பலன் கொடுக்கக்கூடியதாய் மாற வேண்டும். நமக்குள் ஒரு பலன் கொடுக்கணும். நம்மளை என்னவா மாற்றணும்? அந்த வார்த்தை மாம்சமாய் கிறிஸ்துவாய் மாற வேண்டும். அப்படி மாறாத பட்சத்துல நம்ம பைபிள் ஸ்டடி வீண். நம்ம பைபிள் ஸ்டடி வீண். ஏன்னா சும்மா என்ன படிச்சு என்ன ஆயிருது, இங்க மண்டையில ஞானமா இருக்குது, ஆனா அது வாழ்க்கை மாற மாட்டேங்குது. 1 கொரிந்தியர் 8:1 என்ன சொல்லுது? நாலேஜ் பாப்ஸ் அப். என்ன? அறிவு இருமாப்பு கொள்ளும். இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவரை பத்தி இங்கதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம இருதயத்துல தெரியறதில்ல. அதனால நம்ம வாழ்க்கை மாறுறது இல்ல. நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். இங்க உலகம் முழுவதும் கிரியை பண்ண அந்த வார்த்தை இவங்களுக்குள்ள வந்த மாத்திரத்துல இவங்க அதை விசுவாசித்து பெற்று இவங்க வாழ்க்கை என்னவா மாறிச்சு? பலன் கொடுக்கக்கூடியதாய். அந்த பலனை பார்த்து மற்றவர்கள் சொல்ல முடிஞ்சது, இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடிய. இப்படிப்பட்ட சபைக்கு நீங்க ஜெபிக்கணுமா? நம்ம முதலே சொன்னோம், அண்ணே அங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இடைவிடாம ஜெபம் பண்றாரு. நான் இந்த கேள்விப்பட்டதுல இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா இப்ப ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சோம். ஆனா இங்க என்ன இருக்கு? இவ்வளவு நல்லா இருக்கு. சுவிசேஷத்தை கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க. அவங்க விசுவாசிச்சாங்களா எப்படி பார்க்க முடிஞ்சது? அவங்க எல்லா பரிசுத்தவான்கள் மேலே அன்பு செலுத்தினாங்க.
அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அன்பு செலுத்தினது மாத்திரமல்லாம அவங்க அவங்களுடைய வாழ்க்கை பரலோக தரிசனம் உள்ள வாழ்க்கையாய் அங்கு உள்ள நம்பிக்கையின்படி வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த சுவிசேஷ வார்த்தை வந்த உடனே அது கிரியையா மாறிச்சு. அந்த கிரியை மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படி ஒரு நற்கிரியைகள் நடக்கக்கூடிய சபைக்கு பிரசங்கம் இது வேணுமா? ஜெபம் வேணுமா? இழுத்துக்கிட்டு இருக்க சபைக்கு தானே நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். பிரச்சனை இருக்க சாளுக்கு தானே நம்ம ஜெபம் பண்ணுவோம். இங்க இவ்வளவு நல்லா இருக்கே, இவங்களுக்கு என்னத்துக்கு பிரசங்கம்? எதுக்கு ஜெபிக்கணும்? பவுலே நீ வேற சபைக்கு ஜெபிப்பா. கொரிந்து சபையில தான் பெரிய பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஜெபம் பண்ணு. இல்ல வேற சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணணும். இப்ப இது பிரசங்கம் பண்ணி கடிதம் எழுதி ஜெபம் பண்ணணும். இந்த சபை தான் இவ்வளவு நல்லா இருக்கு, இவங்களுக்கு ஏன் இது பண்ணணும்? பண்றாரு. என்ன காரணம்னா, ஒரு காரியம் அவருக்கு ரொம்ப மிகவும் அவங்க இன்னும் மாற வேண்டும்ங்கிறதுல என்ன எழுதுறாருன்னு பாருங்க. 9வது வசனத்துக்கு வாங்க மறுபடியும். நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. என்னன்னா, இது எல்லாத்துக்கும் மேல சொன்ன மீதி காரியங்கள் இப்ப பார்ப்போம். இந்த அடிப்படை என்னன்னா, நீங்க தேவனை அறிகிற அறிவில் வளரணும். இவ்வளவு இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவில் வளரும் போது இப்படி நீங்க ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா புரியும். என்ன வரும்? அவருடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவில் வந்துடுவீங்க. இப்போ முதல்ல நம்ம என்னன்னா, என்ன செஞ்சாலும் எது ஆனாலும் சரி, நீங்க தேவனை அறிகிற அறிவில் வளரணும். தேவனை பற்றி அறிந்து கொள்வது ஒன்று, தேவனை அறிவது ஒன்று. உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனா உங்களை தெரிஞ்சது உங்க மனைவி. உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களை பற்றி தெரிஞ்சது உங்க கணவன். ஏன்னா அவங்க தான் கூட இருக்கிறாங்க எப்பவும். நீங்க பாருங்க, எப்பவுமே உங்க மனைவிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவரா இப்படித்தாங்க செய்வார். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க, உங்களை பத்தி கரெக்டா சொல்லுவாங்க. வெளியே நம்ம எல்லாம் அப்படியே ஒரு சூப்பரா ஆக்ட் கொடுத்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஆல் அண்டர் கண்ட்ரோல். கார்ல ஏறுற வரைக்கும் தான். கார்ல ஏறினதுக்கு அப்புறம் திட்டுவாரு பார்க்கணும். வாயை திறந்தாருன்னா தூஷணம் தான். ஆனா இங்க பூரா ஒரே அல்லேலுயா தான், பிரைஸ் தி லார்ட் பிரதர் தான், கையை தான் தூக்குவாரு, அப்படியே ஆவியில நிரம்புவாரு, அனலை ஊத்துவாரு, அப்படியே தீ பிடிக்கும். இங்க ஒரே பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்கு. கார்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரே கையை இந்த பக்கம் வாங்குவாரு, அந்த பக்கம் வாங்குவாரு. வாயை திறந்தா சனியனே மூதேவி ஆச்சா பூச்சான்னு எல்லா வார்த்தையும் வரும். ஆனா இங்க பார்த்த உடனே பாஸ்டர் பார்த்தேன், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் இந்த லிங்கோ பூரா தெரிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, இப்படி எல்லாம் தெரிஞ்சிடும். அது வீட்டில் யார் இல்லாதப்ப நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த இப்போ சபையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வருது, ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் வீட்டில் தனியாக சண்டை போடுற மாதிரி எங்கே போடுவீங்க? போட மாட்டீங்க. ஏன்? எல்லாரும் நாங்கள்லாம் இருக்கிறோம். பிறகு நாளை பண்ண நீங்கள் இங்கே ஆக்டிங் பண்ண முடியாது. வேற ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாரும் முன்னாடி நீங்கள் இப்போ அப்படி நாங்கள் அப்படி ஆளுங்க அப்படின்னு நீங்கள் நடிக்க முடியாது. அதனால நீங்கள் பண்ண மாட்டீங்க. நல்லா கவனிங்க, அடிப்படை காரணம் தான். ஏன் மனுஷனுக்கு பயப்படுறீங்க? ஏன் நீங்களும் உங்கள் மனைவி, கணவன் மனைவி சண்டை விடும்போது ஆண்டவர் பக்கத்து ரூம் போயிட்டாரா? ஹலோ, நாங்கள் பெட்ரூமில் சட்டம் போட்டு வர்ற ஆண்டவரே, நீங்கள் பாத்ரூமில் இருங்கன்னு சொல்லி மூடி வச்சுட்டு வந்துடுறீங்களா டோரை? எங்கே ஞானம் போகுது நமக்கு? நாங்கள் ஒரு ரோட்டுக்கு போனால் இப்போ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எங்கள் கூட வாங்க, உங்கள் சமூகம் முன்னாடி பின்னாடி வரட்டும், தேவதூதர்கள் வரட்டும். ஏன் அந்த தேவதூதர்கள் சமூகம் எல்லாமே எங்கே போயிடும்? சண்டை போடும்போது. அது மட்டும் காரில் போய் உட்காந்துருக்குமா? சரி, இவங்க சண்டை போட்டுருக்காங்க, நம்ம அங்கே உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் வருவோன்னு. என்ன ஒரு மதியினம் பாருங்க. நம்ம மக்களுக்கு பயப்படுறோம். இப்போ உங்க பாஸ்டரை கூட்டு உட்கார வச்சுட்டு, வீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்களா? பாஸ்டர் நீங்க இருங்க, எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, சேட் அவுட் பண்ணிடுறோம்.
செய்வீங்களா? ஏன்? பாஸ்டர் நாளைக்கு செர்மன்ல போட்டு அடிச்சா அடிச்சிருவாரு பயம். நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆரம்பிச்சாருனாலே அப்படியே விடங்கும். இவர் நம்ம தான் சொல்லிடுவாரோ, நம்ம பேரை சொல்லிடுவாரோ, நம்ம கதையை சொல்லிடுவாரோ. ஏங்க நம்ம பாஸ்டருக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பயப்படுறோம். ஏன் தேவ பயம் இல்லை? ஏன்? எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்கிற அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நமக்குள்ள வாழுகின்ற அந்த நித்திய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு ஏன் பயம் இல்லை? ஏன்னா அவர் அறிகிற அறிவில் நம்ம வர்றதில்லை. அதனாலதான் நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு வரும்போது முன்னாடி புல்பிட்டுக்கு வரும்போது மட்டும் செருப்பை கழட்டிட்டு வருவாங்க. என்னமா அங்க மட்டும் ஆண்டவர் இருக்காருன்னு. நிறைய காரியங்கள் நம்ம செய்யற காரியங்கள், அதாவது அது ஒரு சின்ன காரியமா தான் தெரியும். ஆனா நம்மள அறியாமலே என்ன தெரியுமா நினைப்போம், அங்க மட்டும் தான் ஆண்டவர் இருக்காரு, அதனால பயமா வர்றோம். பழைய காலத்துல கோயிலுக்கு போவான்ல, சாமி அடிச்சிரும் முனி அடிச்சிரும்னு தேங்காய் வாழைப்பழம் எடுத்துட்டு போவான், குருகிட்ட போவான். சாமி வந்து அங்க அவர் உள்ளுக்குள்ள சேலையை மூடிட்டு ஒரு டடன் பெல் அடிப்பாரு. உடனே இப்படின்னு கன்னத்துல போட்டுக்கிறோம். இங்க வந்த உடனே டபாலும் தலையில வச்சு ஒரு நிபதியை போட்டு விட்டோடனே போயிடுவான். இப்ப இங்க சர்ச்சுக்கு வந்துட்டான். என்ன பண்றது? இவன் கையில பைபிள் வந்துருச்சு. இப்ப தேங்காய் வாழத்து போல பைபிள் எடுத்துட்டு வந்துடுறான். அதே பாஸ்டர் அங்க முன்னாடி பூசாரி இருந்தாரு, இப்ப பாஸ்டர் இருக்காரு. வந்து தலையை விடு, ஓகே இந்தா அங்க கும்பத்தை வச்சு அங்க பைபிளை வச்சிரு, அங்க விபூதி வச்சா நம்ம கிராஸை போட்டு விட்டுரு. சிம்பிள், அவ்வளவுதானே. டெக்னாலஜி தான் மாத்திட்டோம் நாங்க. there is no change. See, நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரவே இல்லையே. ஏன்? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நான் அவரோட பிள்ளை, நான் அவர்கிட்ட ஜெபிக்கலாம். எனக்கு ஒரே தேவன், ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2:5 சொல்லுது. நான் அதன் பிரகாரம் நான் வந்து எனக்கு வந்து பிரதான ஆசாரியர்கள், பாஸ்டர் ஜெபம் பண்ணார்ல, பிரதான ஆசாரியர் எனக்கு இருக்கிறதுனால தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு போவான்னு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய விசுவாசி தலைவரா இருக்கட்டும், ஒரு சின்ன பிரச்சனை உடனே முழங்கால் போட்டு முதல்ல ஜெபம் பண்ணுன்னு எண்ணமே வர மாட்டேங்குது. ஏன்? வைஃப்ட்ட சொன்ன உடனே பாஸ்டருக்கு போன போடுங்க, இல்ல அவருக்கு போன போடுங்க, அந்த டெலிவிஷன்ல வர்றவர் இருக்காரு பாருங்க, அவருக்கு போன போடுங்க, அவருக்கு எழுதி போடுங்க, அந்த பங்காளர் திட்டத்துல சேருங்க, அவருக்கு பணத்தை அனுப்புங்க. என்ன ஒரு மதியினம்! ஒரு கிறிஸ்தவனாக நான் கிறிஸ்துவை உடையவன், எனக்கும் எங்க அப்பாவிற்கும் உறவு இருக்குன்னு அந்த உறவை பலப்படுத்தக்கூடிய அந்த ஞானத்துல நம்ம வரணும். நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டில் இல்ல, நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனம். நம்ம கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளியை நீக்கியவர். அதன் மூலமாய் நம்ம தேவனோட இசைந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள். நம்ம இன்னும் உட்கார்ந்து அப்படியே இருந்தோம்னா நம்ம என்னைக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களை செய்ய போறோம்? நமக்கு அதனாலதான் நமக்கு அந்த கீழ்ப்படிதலே வர்றதில்லை. காரணம் என்னன்னா, அது என்னத்தையும் நடக்கட்டும், இதுல என்ன இருக்கு? பாஸ் ஏதாவது சுவிசேஷம் சொல்ல போவோம்னா அவரும் அவர் பிள்ளைங்களும் வேற வழி இல்லாம வருவாங்க. ஏன்னா இல்லைன்னா அவர் சத்தம் போடுவாருன்னு பசங்க கூட வருவானுங்க. ஒய்ஃபு வேற வழியே இல்லை, இந்த மனுஷனை கட்டினதுக்கு வேற என்ன வழி இருக்கு, போய் தான் தீரணும்னு கூட போவாங்க. இந்த ஆள் எப்ப பாரு பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாரு, என்ன செய்ய முடியும், இல்லைன்னா வீட்டுல வெளியே கூட போவாங்க. மீதி பேர்ல என்ன, நம்ம தான் காணிக்க கொடுக்கோம்ல, அதுக்குத்தானே அவரை வச்சிருக்கோம், அதுக்குத்தானே அவரை வச்சிருக்கோம். நல்லா யோசிங்க. மத்தேயு 28 18, 19, 20 இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுங்கன்னு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கூட்டமா கூடி ஜெபம் பண்ணி ஆண்டவரை எப்படியாவது ரட்சித்துருங்க. எப்படியாவது அமெரிக்காவை ரட்சித்துருங்க. அட உடனே அதுக்கு தானங்க அனுப்பிச்சிருக்கிறாரு. நீ கூடி ஜெபம் பண்ணி ஆண்டவரை நீங்க செஞ்சிருக்க. அட நீ போய் சொல்றான்னு சொல்லி உனக்கு பைபிள் எழுதி கொடுத்தா நீ அதை வாசிச்சுட்டு நீ கூடி சேர்ந்து ஆண்டவரை எப்படியாச்சும் ஆரம்பிச்சிரு. எப்படியாச்சுன்னா நான் நல்ல உதாரணம் சொல்றேன். ஏன்னா பாஸ்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா எனக்கு மாதிரியே பசங்க இருக்கான், 2 பசங்க.
இப்போ பாஸ்டர் பையன் தான் என்னை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ண வந்தான். இப்போ அவர் ஒரு வேலை சொன்னார் அவன் பையனுக்கு, தம்பி இந்த மாதிரி பாஸ்டர் வர்றாரு, இந்த பிளேனில் வர்றாரு, நீ போய் கூப்பிட்டு வந்துருன்னு. இப்போ அவன் அங்கே இருந்துட்டு, அப்பா நீங்கள் சொன்னது எனக்கு புரிந்து விட்டது, எப்படியாச்சும் நீங்க போய் பாஸ்டர் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னா என்ன சொல்லுவாரு? இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு, எப்பா கவலையே படாதீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை கூப்பிட்டுருக்கேன், பைபிள் ஸ்டடி நடத்துறோம், எப்படி பாஸ்டரை கூப்பிட்டு கொண்டு வருவது என்று. கவலையே படாதீங்கப்பா. அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு, என்னடா தம்பி ஆச்சு, பாஸ்டர் வந்துட்டாரா? கவலைப்படாதீங்கப்பா, நாங்கள் ஆல் நைட் பிரேயர் செட் பண்ணியிருக்கோம், எப்படி பாஸ்டரை போய் கூப்பிட்டு வருவது. அடுத்து இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு, என்னடா தம்பி ஆளை காணா, பிரேயருக்கு வேற டைம் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க டாடி, யூ நோ ஒன் திங், பாஸ்டரை கூப்பிடுது என்பது கிரீக்லையும் தெரியும், ஹீப்ரூலையும் தெரியும் எனக்கு. இப்போ என்ன, நான் கிரீக்கும் படிச்சுட்டேன், ஹீப்ரூ படிச்சுட்டேன் டாடி. எங்க போயிட்டு இருக்கு கிறிஸ்தவம்? ஏன் நீ போய் சுவிசேஷம் சொல்லி சீசனாக்கி அவனை ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவனா மாத்துறான்னா, உட்காந்து பைபிள் ஸ்டடி மேல பைபிள் ஸ்டடி படிக்கிறோம், கிரீக்க கத்துக்கிறான், ஹீப்ருவை கத்துக்கிறான், ஆனா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஆண்டவர் அறிகிற அறிவில் வளராததுனாலதான், ஆண்டவருடைய இருதய தீர்ப்பை புரிஞ்சு கொள்ளாதனாலதான், அவர் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சிலுவை மரணத்தில் தன்னைத்தானே பலியாக்கி கொடுத்து அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய மகிமையை நம்ம புரிஞ்சு கொள்ளாம, நம்மளுடைய மகா மேன்மையான ரட்சிப்பை புரிந்து கொள்ளாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ரொம்ப உதாசீனமாக எடுத்துக்கொள்கிறோம். ஐயா, இட் காஸ்டட் காட் எவ்ரிதிங் டு சேவ் யூ அண்ட் மீ. அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரு உங்களை என்னை ரட்சித்துக் கொள்வதற்காக. அந்த மேன்மையை நம்ம புரிஞ்சு கொள்றது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், வந்தாரு இயேசு கிறிஸ்து, ஆமா இப்போ சாண்டா கிளாஸ் வந்தாரு, கிஃப்ட் கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து வந்தாரு, நமக்கு சுவிசேஷத்தை சொன்னாரு, ஆமா இப்போ ஏத்துக்கிட்டோம், அப்ப என்ன பரலோகம் போக போறோம், அவ்வளவுதானே, அது வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், இங்க பூமியில இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்துட்டு போகும்போது பரலோகம் போயிடுவோம். எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்தவத்தை தரம் தாழ்த்திட்டோம் தெரியுமா? ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணுங்கிறத அவ்வளவு தீர்க்கமா, அவ்வளவு ஒரு காரியமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி எதற்காக ஜெபிக்கிறார் பாருங்க. இவ்வளவு நல்ல கிரியைகள் இருந்தாலும், இவ்வளவு நல்ல ஒரு சாட்சியான மக்களா இருந்தாலும், நீங்க எதுல வளரணும்? ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது ஒரு பக்கம் இந்த பக்கம் திருப்பினே பிலிப்பியர் வந்துடும். பிலிப்பியன் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3:4 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நல்ல கவனிங்க, அவரோட குவாலிபிகேஷன் சொல்றார். ஒரு யூதன் ஒரு நல்ல யூதன், நடைமுறையில கடைபிடிக்கக்கூடிய யூதன்னா 8வது நாள் அவன் தேவாலயத்துல அர்ப்பணம் செய்யப்பட்டு அவன் விருத்த சேதனம் பண்ணணும். அதனால அவர் என்ன சொல்றாரு, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், நான் பிறந்தது இஸ்ரவேல் வம்சம். அது மாத்திரம் இல்ல, நான் பெஞ்சமின் கோத்திரம். நமக்கு தாத்தா பேரே தெரியாது, அது வேற விஷயம். அவன் என்ன சொல்றான், பெஞ்சமின் வரைக்கும் தன்னுடைய கோத்திரத்தை எடுத்து பெஞ்சமின் கோத்திரம். நான் எபிரேயன்பா, அதான் என்ன, பியூர் பிளட். நாங்க எபிரேயன் தான். யாரு எங்க வம்சத்துல வேற யாரு, நாங்க அந்நிய ஜாதி யாரையும் கல்யாணம் பண்ணாத ஆளுங்க, பியூர் எபிரேயன். அடுத்து நியாய பிரமாணத்துல நான் பரிசேயன். என்ன, நான் போதிக்க கூடிய ஆளு, நியாய பிரமாணத்தை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய பரிசேயனை. பக்தி வைராக்கியம் என்ன, நான் ஆண்டவருக்கா அப்படின்றதுனால, இந்த புதிய வழின்னு இயேசு கிறிஸ்துன்ற வழியை சொன்னதுனால அதை நான் துன்பப்படுத்தினவன். நல்ல கவனிங்க, நியாய பிரமாணத்திற்கு முன்பாக என்னை யாருமே குற்றம் சாட்ட முடியாது. எல்லா நியாய பிரமாணத்தையும் கடைபிடிச்ச, இது பயங்கரமான குவாலிபிகேஷன், நம்மளால சொல்லவே முடியாது யாராலும். அந்த அளவுக்கு நியாய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து அதுக்கு முன்னாடி குற்றமில்லாது வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பத்தி சொல்லுவார். 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், நான் இஸ்ரவேல் கோத்திரத்தான், பெஞ்சமின் வம்சத்தான்,
எபிரேயன் யாரும் எங்க இதுல வேற யாரும் கிடையாது. நான் நியாயப்பிரமாணத்துல ஒரு பரிசெய்ய, ஆனா பரிசெயன்லயும் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் தமிழ்ல நஷ்டம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது நம்ம சாணிக்கு சமம்னு சொல்ற, டங் அப்படின்னு தான் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. அதாவது எப்படின்னா குப்பையை விட ரொம்ப மோசமானது. அதாவது சாணி ரொம்ப நாத்தம், அது கழிவு, எல்லாம் பிடிச்சி கழிவு, அதை விட கேவலமா நினைக்கிறேங்கிறது எல்லாம். ஆனா எதுல வளரணும்னா ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை அறிகிற வரவிலே வளர வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடி கூடி இருக்கிறோம். நம்மளுடைய பிரதானது முன் வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும், எல்லாவற்றையும் காட்டிலும். அப்படி வரும்போது அவருடைய சித்தம் என்ன, அவர் நமக்காக என்ன அழைப்பு அழைச்சிருக்கிறார், என்ன காரியங்கள் செய்ய விரும்புகிறார், நம்மளை எங்க போக சொல்லுகிறார், எப்படி நம்மளை என்ன மாதிரி நம்மளை கொண்டு போய் காரியங்களை செய்ய போகிறார், இது எல்லாம் வர்றதுக்கு என்னன்னா அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அதற்காக கொலோசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஐயா உன்ட்ட விசுவாசம் இருக்கிறதுனால நீ பரிசுத்தவான்கள் மேல காட்டக்கூடிய அன்பு இருக்கு, அந்த கிரியையை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, நீ பரலோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நம்பிக்கை வெளிப்படுது. அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள மாம்சமாய் கிரியை கொடுக்குது. ஆனாலும் இதெல்லாவற்றையும் காட்டிலும் நீங்க ஒரு காரியத்துல மேன்மை உள்ளவர்களா மாறணும், அவரை அறிகிற அறிவிலே. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா? பாஸ்டர், நான் 1983 அப்படின்னு மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கீங்களா? எப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கடைசியா பேசினார்? நான் நினைக்கிறேன் 2001 என்னமோ பாஸ்டர். சிலரோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, யோசிச்சு பாருங்க. நான் நடைமுறையில் ஒரு காரியம் சொல்றேன். நான் 91 எனக்கு கல்யாணம் நடந்தது, 1991. இப்போ வயசை கணக்கு பண்ணிடுவீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல. அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது, டெலிஃபோன் அங்கங்கே தான் இருக்கும், நிறைய டெலிஃபோன் கிடையாது. அப்போ எஸ்டிடி பூத்தெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பித்தது. அப்போ நீங்கள் ட்ரங்க் கால் தான் போட்டு கூப்பிடணும், இல்லைன்னா லெட்ரு தான் எழுதணும். நான் இதை என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இன்லேண்ட் லெட்டர்னு ஒன்று விற்பாங்கடா போஸ்ட் ஆஃபீஸில், அதை போய் வாங்கணும், வாங்கிட்டு முன்னாடி அட்ரஸ் எழுதணும், அதில் பின்னாடி எழுதணும், அதை உள்ளுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டு பண்ணணும், அதை மாற்றி ஓப்பன் பண்ணிட்டேன்னா அப்புறம் இப்படி வாசிச்சு இப்படி திருப்பி இப்படி வாசிக்கணுட்டான்னு. அவன் கேட்குறான், ஒய் இன் த வேர்ல்ட் சம்படி ஹேஸ் டு கோ அண்ட் கெட் அ லெட்டர் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃபீஸ், ஒய் யூ ஹாவ் டு ரைட் தட். அது நான் சொன்னேன், இது 1 வாரம் ஆகுண்டானா. 1 வாரமா? ஒய் தே டிட்ன்ட் ஹேவ் இமெயில் அப்படின்னு கேட்கான். இந்த காலத்து ஜென்ரேஷன் அவனுக்கு இப்போ இன்டர்நெட் இப்படியும் தொட்டதும் வரலன்னா அவன் நினைக்கிறான் த இன்டர்நெட் சக்ஸ். தட்ஸ் நாட் குட் மேன். எதுனாலும் இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் பேட். உடனே நம்ம பிள்ளைங்களும் அப்படித்தான் சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் உட்காந்து லெட்டர் எழுதி அவங்களுக்கு போடுவேன், அவங்க எனக்கு லெட்டர் எழுதி போடுவாங்க. இந்த லெட்ரு வந்த உடனே உட்காந்து அப்படியே படிக்க வேண்டியது, என்ன ஒன்று என்னன்னு திருப்பி திருப்பி படிப்போம், திருப்பி திருப்பி படிப்போம், இப்படி படிப்போம் அப்படி படிப்போம், அதில் என்ன எழுதியிருக்காங்க, இது எழுதியிருக்காளே, ஒருவேளை இதை சொல்லுமா அதோ இதோன்னு இப்படியே லெட்டர் எழுதியிருக்கோம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு படம் அனுப்பிச்சாங்க, நான் ஒரு படம் அனுப்பிச்சேன், அப்புறம் அவங்க ஒன்று அனுப்பிச்சாங்க, நான் ஒன்று அனுப்பிச்சேன். இப்போ இப்படி தான் இருப்பா, ஓகே, முடி இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, இது இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போது ஒரு அக்கேஷன் வருது. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன்.
அப்போ நான் உடனே ஓடி போய் பெட்டியை திறந்து அந்த லெட்டர்லாம் தேடி அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி தேடினா எப்படி இருக்கும்? என் மனைவி என்ன சொல்லுவாங்க? இங்கே வா, நொறுக்கு நொறு கொட்டி கொட்டி, நான் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட கேட்கலாம் தானே, எதுக்கு போய் அந்த லெட்டரை தேடிட்டு இருக்கேன்னு. ஏன்? அந்த லெட்டரில் உள்ளவங்க மாம்சமாக இப்போ என் கூட இருக்கிறாங்க. அந்த படத்தை எடுத்துட்டு அவங்க ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்ச ஃபோட்டோ எடுத்து ஐ லவ் யூ அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பொண்டாட்டி என்ன சொல்லுவா? டேய், உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுமா? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இப்படி தான் செய்கிறோம். வேத வார்த்தையை வாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை புரிஞ்சு கொள்றதில்ல, ஆண்டவரை அறிஞ்சு கொள்றதில்ல. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. இது சும்மா பைபிள் படிக்கிறதுங்கிறது வெறும் கதை புஸ்தகம் கிடையாது. ஏன்னா இது என்ன லிவிங் வேர்டு, உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது தான் இதை எழுதினவர் நம்ம கூட இருக்கிறாரு. மீதி புஸ்தகத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். The author of this book is with us and he wants to reveal Jesus to us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கிறிஸ்து நமக்குள் வெளிப்பட வேண்டும், அந்த உறவுல நம்ம வளர வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும்போது அப்போ கிறிஸ்து இன்றைக்கு உங்களை எதற்காக இங்கு கொண்டு வந்திருக்கிறார், உங்களெல்லாம் இணைத்து ஒரு சபையாக எதற்கு வைத்திருக்கிறார், இந்த சபையாய் நீங்கள் என்ன தரிசனத்தில் செயல்பட வேண்டும், உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படி இந்த உங்களுடைய எருசலேமாகிய இந்த பட்டணத்தை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காய் நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களுடைய சமாரியாவாக இருக்கக்கூடிய பக்கத்தில் உள்ள பட்டணங்களில் நீங்கள் எப்படி உதவி செய்ய முடியும், ஜுடியா சமாரியா என்று சொல்லக்கூடிய இந்த அமெரிக்க தேசங்களை நீங்கள் எப்படி இது பண்ண முடியும், பிறகு உலகம் முழுவதையும் எப்படி நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். இது எல்லாம் எங்கேருந்து வரும்னா அவரை அறிகிற அறிவில். அப்போ நம்ம வேத வசனம் வாசிக்கும்போது நமக்கு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவோடு நம்ம இசைந்து வாழ வேண்டும். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அந்த அளவுக்கு கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அப்படி ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட நம்ம படிப்போம். பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, மாலை ஆய்விட்டது எங்களோட தங்குன்னு சொல்லி சொன்னாங்க எம்மாவூர்லேருந்து வந்த சீஷர்கள். அப்போ ஆண்டவர் அந்த அப்பத்தை பித்தபோது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த வார்த்தையாகிய அப்பத்தை நீங்கள் உங்களுக்கு பிச்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், கிறிஸ்து வெளிப்படட்டும். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள், நீங்கள் படிக்கக்கூடிய வேத வசனம், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களை கிறிஸ்துவை போல மாற்றட்டும். உங்களை காண்பவர் கிறிஸ்துவை காணட்டும். ஜெபம் செய்வோமா? ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. Let this not be yet another Bible study. இது இன்னுமா ஒரு கூட்டத்தில் வந்தோம், ஒரு வேத வசனத்தை கற்றுக்கொண்டோம் என்று இல்லாதபடி, ஆண்டவரே நான் உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மோடு வாழ வேண்டும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும், இன்று முதல் என்னை மாற்றி ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே என்னை வளருங்க சாமி. இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றுமா எண்ணுகிறேன், அவரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் என்று. என் அருமை சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய எந்த காரியம் கிறிஸ்துவை அறிகிறதற்கு தடையாயிருக்கிறது? இஸ் இட் யுவர் குவாலிஃபிகேஷன் ஆர் இஸ் இட் யுவர் பொசிஷன்? இல்லை மேபி உங்களுக்கு இந்த வேத வார்த்தைகள் அதிகமாக தெரியும் என்பதாலா?
ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டுமே, அந்த அறிகிற வழிவிலே வளர வேண்டுமே, நான் உம்முடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டுமே. பெர்க்மான் செய்ய அருமையான பாடல், ஒரு பாடல் பண்ணுகிறார், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பாடல். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நாம் எல்லோரும் அதை சேர்ந்து பாடமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.